தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சராக பதவியேற்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சராக பதவியேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026ஆம் ஆண்டு மேற்கு வங்காளம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. இந்த 5 மாநிலங்களுக்கும் வெவ்வேறு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. கடந்த மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டது. இதில் மேற்கு வங்காளத்தில் கடந்த 15 ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி படுதோல்வி அடைந்தார். மம்தா பானர்ஜி கட்சி 80 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் போட்டியிட்ட தொகுதியிலேயே தோற்றுப்போனார். அங்கு பாஜக 3இல் 2 பங்கு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்துள்ளது. பாஜக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சுவேந்து அதிகாரி அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். இன்று காலை 11 மணிக்கு மேற்கு வங்காளத்தில் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்கிறது. சுவேந்து அதிகாரி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். மேற்கு வங்காளத்தில் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைகிறது. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி என்று மம்தா பானர்ஜி உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளார். கடந்த 15 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த மம்தா பானர்ஜி தோல்வியடைந்தார். எதிர்க்கட்சியாக இருந்த பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் சுவேந்து அதிகாரி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார்கள்.